நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணிடுங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேசியர் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சது, ஸ்கில் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சது, அதுமாரி வாய்மொழி தேர்வும் முடிஞ்சு இப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டும் போட்டிருக்குறாங்க. சரிங்களா? இப்போ அதை நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இது எல்லாத்துக்கும் செலெக்ஷன் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டும் போட்டிருக்காங்க. ஹைகோர்ட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப்பிஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாம் பார்ட் பியும் ஸ்கில் டெஸ்ட்டும் ப்ளஸ் வாய்மொழி தேர்வு எல்லாம் ஆட் பண்ணி இந்த ஒதுக்கீடு முறையை பின்பற்றி லிஸ்ட் போட்டிருக்காங்க. 22 வேக்கன்சி ஃபில் பண்ணுறதுக்கு அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு அதே மாதிரி செலக்ட் ஆனவங்களை இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேசிஆர் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஒரு 8 போஸ்டிங்க்கு ரிட்டன் எக்ஸாமு அண்டு வாய்மொழி தேர்வு எல்லாம் ஆட் பண்ணி அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக செலெக்ஷன் லிஸ்ட் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வெயிட் லிஸ்ட் கேண்டிடேட்டு கேசியருக்கும் அதே மாதிரி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கும், அதாவது அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக யாராவது செலக்ட் ஆனவங்க வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போனாலோ இல்லை வேற ஒரு போஸ்டிங் செலக்ட் ஆகிட்டு போயிட்டாலோ இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ள நபருக்கு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங் ஒரு 1 இயர்க்குள்ள அலாட்மெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த கம்யூனிட்டி கேட்டகரி போனால் மட்டும்தான். சரிங்களா? அந்த கம்யூனிட்டி கேட்டகரியில் போகலை அப்படின்னா நீங்கள் திரும்ப ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் வெயிட்டிங் லிஸ்ட்டு அப்படிங்கிறதுனா கன்ஃபார்மாக உறுதியாக வேலை கிடச்சிரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. 1 இயர்க்குள்ளே உங்களுக்கு நேராக உள்ள உங்கள் கம்யூனிட்டியில் உள்ள அதே பிரிவை சார்ந்தவங்க வேலையை ரிசைன் பண்ணாலோ இல்லை அந்த வேலையை விட்டு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் மட்டும்தான், டிஎன்பிசியில் அந்த மாதிரி பாஸ் பண்ணி போனால் மட்டும்தான் அந்த வேக்கன்சிக்கு நேரம் உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஜூனியர் ஃபெலிப்பில் இருக்கீங்க, அதையும் ட்ரை பண்ணிடுங்க. அதே மாதிரி ஓஏ அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதையும் ட்ரை பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.